சாணுக்குட்டிக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுலேருந்து இந்த ஓஆர்எஸும் இளநீர் தாங்க மாறி மாறி நான் கொடுத்துட்ருந்தேன். உண்மையாலுமே இதுங்க 2த்துக்கும் தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவனுங்க 2 பேர்த்தையும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவள் பாடி கொஞ்சம் செட்டிலாகவே ஆரம்பிச்சது. அம்மா வந்திருந்தாங்க நேற்றுக்கு ஈவினிங் சாணுக்குட்டி பார்க்குறதுக்கு. சரி விளையாடிட்டுருங்க இப்படியே கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ரெடி பண்ண போயிட்டேன். தக்காளி சாதமும் தயிர் தான் வச்சுருந்தேன். சாணுக்குட்டிக்கு வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் கொடுத்தேன். அம்மாவும் சாப்பிட்டுட்டு சரி பாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. பிரபாப்பா போய் அவங்கள பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போனாங்க. சாணுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு வேளையை அவளை அப்படி இப்படின்னு சமாளித்து தூங்க வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிட்டத்தட்ட 4 நாள் கழித்து நான் கிச்சனுக்கு போகிறேங்க. பாஸ்ட் இந்த 4 நாளில் ஒன்றா சாணு வச்சுட்டே சமைச்சிருப்பேன். இல்லை சாணு அழுவான்னு ஓடி போயிருப்பேன். இந்த மாதிரி இன்டர்மீடியட் விட்டு விட்டு பண்ணனால எனக்கு சமையல் பண்ண சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்துச்சு வந்துட்டேன். அதாவது அவசர சமையல் பண்ணாலும் எனக்குலாம் வேலைக்கே ஆகாதுங்க. பொறுமையாக பார்த்து பார்த்து செஞ்சால் மட்டும்தான் எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். காலையில் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு சொன்ன கதிரை வாங்கினு தான் பெரிய டேஸ்ட்டேன் பாப்பாவுக்கு தயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க 2 பேத்துக்கும் கொள்ளு பருப்பு தாளித்து பீட்ரூட் பொரியல் பண்ணி வெள்ளை சுண்டல் வச்சு அனுப்பிட்டேன்.